ஓம் சாந்தி 5/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்தின் அன்பு கிடைக்கிறது. ஏனெனில் தந்தை உங்களை உள்ளபூர்வமாக எனது குழந்தைகளே என்று அழைக்கின்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த அன்பை மனித குருமார்களால் கொடுக்க முடியாது. கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் ஞான தாரணை ஏற்படுகிறதோ, கூர்மையான புத்தியுடன் கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களது அடையாளம் என்ன? ஞானம் எந்த குழந்தைகளுடைய புத்தியில் நன்றாக தாரணை ஆகிறதோ, நன்றாக புரிந்து கொள்வார்களோ அவர்களுடைய அடையாளம் என்ன? பதில்: மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்வதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அவர்களுடைய புத்தியானது உற்றார் உறவினர்களின் பக்கம் அலையாது. யார் கூர்மையான கற்பூர புத்தியுடன் இருப்பார்களோ அவர்கள் வகுப்பு நேரத்தில் ஒருபோதும் கொட்டாவி விட மாட்டார்கள். பள்ளியில் ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு அமரமாட்டார்கள். எந்த குழந்தைகள் தோசைக்கல் போல அமர்ந்திருப்பார்களோ, யாருடைய புத்தி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்குமோ அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தந்தையை நினைவு செய்வது மிகவும் கடினமாகும். ஓம் சாந்தி. இது தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு ஆகும். குரு மற்றும் சிஷ்யர்களின் சந்திப்பு அல்ல. இவர் எனது சிஷ்யர், அதாவது எனது ஆதரவாளர் அல்லது எனது மாணவர் என்ற பார்வை அந்த மனித குருக்களிடம் இருக்கும். பார்வை சாதாரணமாகி விடுகிறதல்லவா? அவர்கள் அந்த பார்வையுடன் தான் பார்ப்பார்கள். ஆத்மாவை அல்ல, சரீரத்தை பார்ப்பார்கள். மேலும் அந்த சிஷ்யர்களும் தேக அபிமானிகளாக அமர்ந்திருப்பார்கள். அவர்களை தங்கள் குருவாக நினைப்பார்கள். நமது குரு என்ற பார்வைதான் அவர்களிடம் இருக்கும். குருவின் மீது மரியாதை வைத்திருப்பார்கள். இங்கு அதிக வித்தியாசம் இருக்கிறது. இங்கு தந்தைதான் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று தந்தை அறிவார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது? எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த குருக்களிடம் குழந்தைகளுக்கான அன்பு இருக்காது. அதாவது தன் எதிரில் உள்ளவர்கள் குழந்தைகள் என்ற அன்பு இருக்காது. தந்தையிடமோ குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கும் தந்தையின் மீது அதிகமான அன்பு இருக்கும். பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானத்தை கூறுகிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். உலகத்தின் குருமார்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? அரை கல்பமாக சாஸ்திரங்களை கூறினார்கள். பக்தி சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்தனர். காயத்ரி, சந்தியா வந்தனம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். இங்கு தந்தை வந்திருக்கின்றார். தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் முற்றிலும் தந்தையை பற்றி அறியாமல் இருந்தோம். சர்வ வியாபி என்றும் கூறிவிட்டோம். பரமாத்மா எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் உடனே சர்வ வியாபி எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று கூறிவிடுவார்கள். உங்களிடம் மனிதர்கள் வரும்போது இங்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாம் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று கூறுங்கள். இதன் மூலம் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக, அதாவது ராஜாவாக ஆக முடியும். மேலும் மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுக்கும் சத்சங்கம் வேறு எதுவும் இருக்காது. தேவதைகள் சத்யுகத்தில் இருப்பர். கலியுகத்தில் மனிதர்கள் இருக்கின்றனர். இப்போது நான் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் இரகசியத்தையும் புரிய வைக்கின்றேன். இதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். மேலும் நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மிக நல்ல வழிகளையும் கூறுகின்றேன். இந்த மாதிரியான யுக்தியை வேறு யாருமே ஒருபோதும் புரிய வைக்க முடியாது. இது எளிய ராஜயோகம் ஆகும். தந்தை பதீத பாவனராக இருக்கின்றார். அவர் சர்வசக்திவானாக இருக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் அழிந்து போகும். ஏனென்றால் யோக அக்னி அல்லவா? ஆக இங்கு புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இது ஞான மார்க்கம் ஆகும்.
நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். இப்போது பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு ஜம்ப் பண்ணி போகக்கூடிய, குதித்து போகக்கூடிய நேரம் ஆகும். இப்போது பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு ஜம்ப் பண்ணி குதித்து செல்லக்கூடிய நேரமாகும். அதனால் இந்த பழைய உலகத்தை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இதை புத்தியினால் மறந்துவிட வேண்டும். இரண்டாவது, படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது என்ற நியமம் கிடையாது. படிக்கும்போது புத்தி இங்கும் அங்கும் என்று அலையக்கூடாது. கொட்டாவி வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதை கேட்கிறீர்களோ அது தாரணை ஆகிவிட வேண்டும். அதாவது நன்றாக பதிந்து விட வேண்டும். வரதானம்: ஆன்மீக போதையின் மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்ய மற்றும் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாரு. சங்கம யுகத்தில் யார் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரியாக இருப்பார்களோ அவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரியாகவும் மற்றும் உலக ராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிறார்கள். இன்று சுயராஜ்யம், நாளை உலக ராஜ்யம். இன்று மற்றும் நாளைக்கான விஷயமாகும். அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாக்கள் ஆன்மீக போதையில் இருக்கிறார்கள். அந்த ஆன்மீக போதை என்பது பழைய உலகத்தை சுலபமாக மறக்கச் செய்கிறது. அதிகாரியாக இருப்பவர் ஒருபோதும் எந்த வஸ்து, மனிதன் மற்றும் சமஸ்காரங்களுக்கு அடிமையாக முடியாது. அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை விட வேண்டிய அவசியமில்லை. தானாகவே அவை விடுபட்டு விடுகிறது. ஸ்லோகன்: ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மூச்சு மற்றும் ஒவ்வொரு பொக்கிஷத்தை யார் பயனுள்ளதாக ஆக்குவார்களோ அவர்களே வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.